திருச்சிக்கு அருகில் அமைந்துள்ள திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலமாக கருதப்படுகிறது. மிக தொன்மையான வரலாற்று பின்னணியை கொண்ட இக்கோயிலின் தல வரலாறு இதோ. 1. தலத்தின் பெயர் காரணம் திரு கூட்டல் ஆனை கூட்டல் கா அழகிய யானைவனம் என்பதே திருவானைக்கா ஆனது. ஒரு காலத்தில் இப்பகுதி வெண்ணாவல் மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது. அங்கே ஒரு சிவலிங்கம் வெண்ணாவல் மரத்தடியில் இருந்தது. 2. யானையும் சிலந்தியும் முக்கிய வரலாறு. இந்த தலத்தின் மிக முக்கியமான வரலாறு ஒரு யானைக்கும் சிலந்திக்கும் இடையே நடந்த சிவபக்தியை பற்றியது. யானையின் பக்தி ஒரு யானை தினமும் காவிரி நதியிலிருந்து தும்பிக்கை மூலம் நீரை கொண்டு வந்து அங்கிருந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தது. சிலந்தியின் பக்தி அதே மரத்தில் இருந்த ஒரு சிலந்தி சருகுகள் லிங்கத்தின் மீது விழாமல் இருக்க அதன் மேல் வலை பின்னி ஒரு பந்தல் அமைத்தது. மோதல் யானை வந்தபோது சிலந்தியின் வலை அசுத்தமாக தெரிந்தது. எனவே அதை சிதைத்தது. சிலந்திக்கு கோபம் வந்து மீண்டும் வலை கட்டியது. இப்படி தொடர்ந்து நடக்க ஒருநாள் கோபமடைந்த சிலந்தி யானையின் தும்பிக்கைக்குள் புகுந்தது. முக்தி வலியால் யானை துடிக்க சிலந்தியும் யானையும் ஒன்றாக மடிந்தன. இவர்களின் பக்தியைக் கண்டு இறைவன் இருவருக்கும் முக்தி அளித்தார். 3. கோச்செங்கட் சோழன் அந்த பிறவியில் முக்தி அடையாத சிலந்தி அடுத்த பிறவியில் கோச்செங்கட் சோழன் என்ற அரசராக பிறந்தது. முற்பிறவி நினைவால் யானைகள் சிவலிங்கத்தை அணுக முடியாதபடி மாடக்கோயில்களை இவர் கட்டினார். திருவானைக்கா கோயில் யானை புக முடியாதபடி குறுகிய வாசல்களை கொண்டதாக அமைக்கப்பட்டதற்கு இதுவே காரணம். 4. ஜம்புகேஸ்வரர் பெயர் வந்த விதம் ஜம்பு முனிவர் என்பவர் இங்கு சிவனை நோக்கி தவமிருந்தார். அவர் உண்ட நாவல் பழத்தின் விதையை துப்பாமல் விழுங்கியதால் அது அவர் வயிற்றிலேயே மரமாக வளர்ந்து அவர் தலை வழியாக வெளிவந்தது என்பது ஐதீகம். இதனாலேயே இங்குள்ள இறைவன் ஜம்புகேஸ்வரர் என்றும் நாவல் மரம் தல விருட்சமாகவும் மாறியது. 5. அகிலாண்டேஸ்வரி அம்மன் இங்குள்ள அன்னை அகிலாண்டேஸ்வரி மிகவும் சக்தி வாய்ந்தவர். தொடக்கத்தில் அன்னை மிகுந்த உக்கிரமாக இருந்தார். பிறகு ஆதிசங்கரர் அன்னையின் காதுகளில் தாடங்கங்களை தோடு அணிவித்து அந்த உக்கிரத்தை தணித்தார். இன்றும் அந்த தோடுகளில் விநாயகர் மற்றும் முருகனின் உருவங்கள் இருப்பதை காணலாம். சிறப்பம்சங்கள் நீர்த்தலம் மூலவர் ஜம்புகேஸ்வரர் லிங்கத்தின் அடியில் எப்போதும் நீர் ஊற்றெடுத்துக் கொண்டே இருக்கும். மதிய பூசை மதிய வேளையில் அர்ச்சகர் புடவை அணிந்து பெண் வடிவில் பார்வதியாக கருதி சுவாமிக்கு அபிஷேகம் செய்வது இக்கோயிலின் தனிச்சிறப்பு. திருவானைக்கா திருத்தலத்தில் இறைவனுக்கும் அடியார்க்கும் இடையிலான உறவு மிகவும் நெகிழ்ச்சியானது. குறிப்பாக இறைவனே அடியாராக வந்து திருத்தொண்டு செய்த அற்புதங்கள் இங்கு நிகழ்ந்துள்ளன. அடியார் பெருமான் உறவை போற்றும் சில முக்கிய நிகழ்வுகள் இதோ. 1. விபூதி பிரகாரம் இறைவனே சித்தராக வந்த நிகழ்வு. இந்த கோயிலின் 4வது பிரகாரச் சுவரை கட்டியபோது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. இந்த பிரகாரத்தை சோழ மன்னன் கட்டிக்கொண்டிருந்தபோது நிதி பற்றாக்குறை ஏற்பட்டது. அப்போது சிவபெருமான் ஒரு சித்தர் வடிவில் வந்து அங்கிருந்த பணியாளர்களுக்கு கூலியாக திருநீற்றை விபூதி வழங்கினார். வேலை முடிந்ததும் பணியாளர்கள் கையில் வாங்கிய விபூதி அவர்கள் செய்த உழைப்பிற்கு ஏற்றவாறு தங்கமாக மாறியது என்பது வரலாறு. இதன் காரணமாகவே இன்றும் இக்கோயிலின் 4வது பிரகாரம் விபூதி பிரகாரம் என்று அழைக்கப்படுகிறது. 2. மாணிக்கவாசகர் பாடிய திருவெம்பாவை சைவ சமய குரவர்களில் ஒருவரான மாணிக்கவாசகர் இந்த தலத்திற்கு வந்து ஜம்புகேஸ்வரரை தரிசித்து மகிழ்ந்தார். அவர் தனது புகழ்பெற்ற திருவெம்பாவை பாடல்களை பாடிய தலங்களில் இதுவும் ஒன்று. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்று இறைவனை அடியார்கள் போற்றித் துதிக்கும் பாவம் இங்கு மிகச்சிறப்பானது. 3. ஆதிசங்கரரின் அடியார் தொண்டு முன்பே குறிப்பிட்டது போல அன்னை அகிலாண்டேஸ்வரி மிகுந்த உக்கிரமாக இருந்தபோது ஆதிசங்கரர் ஒரு அடியாராக நின்று அன்னையை சாந்தப்படுத்தினார். அன்னையின் உக்கிரத்தை குறைக்க அவர் எதிரில் விநாயகரை பிரதிஷ்டை செய்தார். அன்னை எப்போதும் தன் மகனை பார்த்து கொண்டிருக்கும்படி செய்ததால் சினம் தணிந்து கருணை மழை பொழிந்தாள். இது ஒரு அடியார் இறைவியின் மேல் கொண்ட பரிவுக்குச் சான்று. 4. நாயன்மார்களின் பக்தி சுந்தரர் அப்பர் சம்பந்தர் ஆகிய மூவராலும் தேவார பாடல் பெற்ற தலம் இது. சம்பந்தர் மந்திரம் ஆவன 4 மறை என்று தொடங்கும் பதிகத்தில் இறைவனின் பெருமையை பாடுகிறார். அடியார்கள் இங்கு வந்து இறைவனை வழிபடும்போது அன்பே சிவம் என்ற தத்துவத்தை உணர்த்தும் வகையில் மூலவர் எப்போதும் குளிர்ந்த நிலையில் நீரில் காட்சி தருகிறார். ஒரு சுவாரஸ்யமான தகவல் திருவானைக்காவில் அடியார்கள் இறைவனை வழிபடுவதை விட இறைவியே அடியாராக மாறி இறைவனை வழிபட்டதுதான் மிகப்பெரிய சிறப்பு. ஒவ்வொரு நாளும் மதிய வேளையில் அர்ச்சகர் பெண் வேடமணிந்து அகிலாண்டேஸ்வரி அம்மனாக கருதி சிவனுக்கு பூசை செய்வது அடியார் இறைவன் உறவின் உன்னத நிலையை தெரிவிக்கிறது.